உடனே மாற்றினார்கள். ஆனால் தீர்வு கண்டுவிட முடிகிறதா? இன்னைக்கு என்ன வழக்கு இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தின் மேல? வெறும் ஹாஸ்டல் பிளாக் கட்டுவதற்கு அத்துமீறல் நடந்திருக்கிறது என்று ஒரு வழக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த குழந்தை எப்படி இறந்தால் என்பதற்கான ஒரு தீர்வுக்கான வழக்கே இல்லை. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்படியான ஒரு அரசியல் சூழல் இருந்தாக்கா இன்னைக்கு கூட நம்ம சூரிய பிரகாஷ் என்கின்ற வழக்கறிஞர் இதே கிருஷ்ணகிரிக்காக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். அவர் சிபிஐ துறை வேணும்னு சொல்லியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா அரசியல் பின்பலம் உள்ளது இந்த நிகழ்வில் சொல்றார். அப்போ அதற்காகத்தான் அந்த இறந்தவனுடைய இறந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய சூழல் பார்க்கும்போது சந்தேகங்களை ஏற்படுத்துகிறதா இல்லையா மக்கள் மனதிலே? இதை தீர்க்க வேண்டிய கடமை அரசுக்கும் அரசு சார்ந்த துறைகளுக்கும் காவல்துறைகளுக்கும் இல்லாம இருக்கிறது. அதை உடனடியாக சரியான தீர்வு இல்லாம காண வேண்டும். இதற்கு தான் நாங்கள் சொன்னோம், பள்ளிக்கூடம் உடனடியா அரசு எடுத்து நடத்துதுன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து கல்வித்துறை வந்து மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. ஒரு எல்கேஜி படிக்கிறவங்களுக்கு கூட 1.5 லட்சம் ரூபாய் இல்லாம கல்வித்துறை இல்லை. அப்படி தனியார் கல்விகள் இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தை இப்படி நடந்ததுன்னா அரசாங்கம் எடுத்துக்கோ சொல்லி அரசாங்கம் ஒண்ணுது எடுத்து நடத்தி காமிச்சதுனாக்கா நிச்சயம் அந்த தனியார் பள்ளிகளை தங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்பார்கள், பெண் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்பார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி ஏற்கனவே இது குறித்து மனு கொடுத்திருக்கிறது. அந்த மனுவை